ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி. 27/5/2024 கேள்வி பதில்கள் சிஸ்டர். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம் சிஸ்டர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சத்யுகத்தில் உங்கள் வீட்டு வாசலில் ஒரு பொழுதும் காலன் வருவதில்லை ஏன் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு பதில் என்ன அப்படின்னா, சங்கமத்துல குழந்தைங்களாகிய நீங்கள் தந்தையின் மூலமாக உயிருடன் இருந்து இறப்பதற்கு கற்றுக்கொண்டிருக்கிறீங்க. யார் இப்பொழுது உயிருடன் இருந்து இறக்கின்றார்களோ அவர்களது வாசலில் ஒரு பொழுதும் காலன் வர முடியாது. இறக்க கற்றுக்கொள்வதற்காக நீங்கள் இங்கு வருகின்றீர்கள். சத்யுகம் அமரலோகமாகும். அங்கு காலன் யாரையும் சாப்பிடுவது கிடையாது. ராவண ராஜ்யம் மரண உலகமாக இருக்குது. ஆகையினால இங்க அனைவருக்கும் அகால மரணம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதுன்னு பாபா சொல்றாங்க. ஆமா சிஸ்டர். ஏன்னா நம்மளுக்கு பாபா இப்போ சங்கம யுகத்துல அமர பவான்ற வரதானம் கொடுக்கறாரு இல்லைங்களா? நீங்க சத்தியுகத்துல அமரரா இருப்பீங்கன்னு. அதனால அங்க நம்மளுக்கு அகால மிருத்யு இல்லைங்கிறாரு பாபா. இங்க என்ன கலியுகத்தின் அந்த எண்டு டைம் 63 ஜென்மம் எடுக்கிறோம், பாவம் விகர்மங்களின் உரை அப்படின்றாங்க இல்லைங்களா? அதாவது பாவத்தின் இது கூலிதான் பாபா சொல்றாரு, ஜனனம் மரணம். அப்ப நம்ம எவ்வளவு பாவம் செய்யறோமோ அவ்வளவு இங்க ஜென்மம் எடுக்கிறோம் இல்லைங்களா? ஆனா சத்தியுகத்துல நம்ம விகாரமே இல்லாத பவித்திர தெய்வாத்மாவா இருக்கிறோம். அங்க மாயா ராவணனே இல்ல. அதனால அங்க நம்ம அமரரா இருப்போம்ன்றாரு பாபா. கர்ப்பம் ஜெயில்ன்றாரு இல்லைங்களா பாபா? கர்ப்பம் ஜெயில்ன்றாரு பாபா. அப்ப இந்த கலியுகத்துல நம்ம 63 ஜென்மம் எடுக்கிறோம்னா கர்ப்ப ஜெயில வரும் இல்லைங்களா? ஆமா. அங்க கர்ப்பமே சொர்க்கமா இருக்கும்னு தான் சொல்லுவாங்க பாபா. ஆமா. சரி, நெக்ஸ்ட், கண்காட்சியில் மாடல் எப்படி இருக்க வேண்டும் என்று பாபா சொல்றாங்க. கண்காட்சி எல்லாம் வைக்கிறாங்கல்ல, அதனுடைய மாடல் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. குழந்தைங்க கண்காட்சியை பார்த்துட்டு வர்றீங்கன்னா புத்தியில அதுவே நினைவில் இருக்கணும். நாம் எப்படி சூத்திரர்களாக இருந்தோம், இப்ப பிராமணர்களாக இருக்கிறோம். பிறகு சூரிய வம்சம் சந்திர வம்சத்தில் தேவதைகளாக ஆவோம். இந்த சங்கம யுகத்தின் மாடல் கண்காட்சியில் வைக்கணும். கலியுகம் மற்றும் சத்யுகத்தின் நடுவில் இருப்பது இந்த சங்கம யுகமா இருக்குது. ஆக சங்கம யுகத்தின் மாடல் இடையில இருக்கணும். அதுல 15-20 வெள்ளை உடை அணிந்தவர்களை தபஸ்யா தியானம் செய்வதாக அமர்த்திவிட வேண்டும். சூரிய வம்சத்தை காண்பிப்பது போல சந்திர வம்சத்தையும் காண்பிக்கணும். இவர்கள் தபஸ்யா செய்து இவ்வாறு ஆகின்றார்கள் என்பதை மனிதர்கள் புரிந்து கொள்ளும்படியாக உருவாக்கணும். உங்களது ஆரம்ப கால சித்திரம் இருப்பது போன்று சாதாரண ரூபத்தில் தபஸ்யா மற்றும் எதிர்கால ராஜ்ய பதவி போன்று இதையும் உருவாக்கணும். ஆக இவர்கள் அவ்வாறு ஆகின்றார்கள் என்பதை நீங்கள் புரிய வைக்கணும் அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா சிஸ்டர். ஏன்னா யாருக்குமே இந்த ஞானம் தெரியாது. இந்த சங்கம யுகத்துலதான் நம்ம புருஷார்த்தம் பண்ணி சத்தியுகத்துடைய பிராப்தி எடுத்துக்கிறோம்னுட்டு. ஆமா, புருஷார்த்தத்தின் பலம் தானே சத்தியா திரேதாது நம்மளுக்கு பாபா கொடுக்குற ஒரு ஆஸ்தியா இருக்கு. அதனால பாபா சொல்றாரு, எக்ஸிபிஷன்ல இதெல்லாம் நீங்க விளக்கி சொல்லும் போது அவங்களுக்கு புரியும். இப்ப எல்லாத்தையும் நம்ம தியாகம் பண்ணும் போது பாபாவுடைய ஞானத்தை எடுத்து எல்லாம் இசாப் கிதாப் இருக்கிறாரு பாபா ஹிந்தில. அதாவது நம்ம கணக்கு எல்லாத்தையும் நம்ம இப்ப சுக்தா பண்ணிட்டு அதனால நம்ம புருஷார்த்த பண்ணி முன்ன வர 21 ஜென்மத்துக்கும் நம்ம இப்ப பிராப்திய பெற்றுக்கொள்ளுறோம். அதாவது சத்யா திரேதா யுகத்துக்கான ஆஸ்தியை நம்ம இப்ப புருஷார்த்தத்தினால் பெற்றுக்கொள்ளுறோம். இத வரவங்களுக்கு நம்ம விவரிச்சு சொல்லணும்ன்றாரு பாபா. சங்கம யுகம் தான் எல்லாத்துக்கும் பேஸ்மெண்டா இருக்கு. இங்கதான் நம்ம 84 ஜென்மத்துக்கும் பிராப்தி எடுத்துக்கிறோம். அதுல மெயின் சத்யுகமும் திரேதா யுகமும் அதை காண்பிக்கணுங்கிறாங்க பாபா. ஏன்னா வர்றவங்க புரிஞ்சுக்கணும்ல. இதுக்கு முன்னாடி இப்ப கிமு கிபிங்கிறாங்க. கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 யுகங்கள் இருந்திருக்கு அப்படிங்கறது தெரியாம இருக்குல்ல. அது புரிய வைக்கணுங்கிறாங்க பாபா. சிஸ்டர், அப்புறம் எல்லாருமே இங்க எல்லாருக்கும் நன்மைகளே வேணும். மனிதனுடைய இயல்பு அதுதான். அப்ப இதனால அதாவது பாபாவுடைய ஞானம் புரிஞ்சுக்கிறதுனால அவங்களுக்கு என்ன நன்மை ஏற்படுது? இப்ப பக்தி மார்க்கத்துல கூட நம்ம எதுக்காக பூஜை வழிபாடெல்லாம் செய்யறோம்?
இருக்கிற கெட்டது போகணும், கடவுள் நம்மளுக்கு நல்லது ஏதாவது ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட. அப்ப வந்து பாபாவுடைய ஞானம் தெரிஞ்சுக்கிறப்போ ஒரு தெய்வீ ஆத்மாவா நீங்க மாறுறீங்க அப்படிங்கும் போது அதுல எவ்வளவு பெரிய லாபம் இருக்கு இல்லைங்களா? ஆத்மாவும் சுத்தி ஆகுது, பிராப்தியும் அதிகமா கிடைக்குது இல்லையா? நெக்ஸ்ட் கொஸ்டின் சிஸ்டர். நாம் நல்ல முறையில் முயற்சி செய்யவில்லை என்றால் எந்த குலத்திற்கு போயிடுவோன்னு பாபா சொல்றாங்க. குழந்தைங்களாகிய நீங்க பார்த்துட்டு வர்றீங்க. ஏன்னா முழு நாள்ல இந்த ஞானம் புத்தியில இருக்கு. கண்காட்சி பார்த்துட்டு வந்தோம்னா முழு நாளும் புத்தியில இருக்கணுமா ஞானம். அப்பொழுதுதான் ஞான கடலின் குழந்தைகள் வந்து உங்களை ஞானக்கடல், மாஸ்டர் ஞானக்கடல்னு சொல்லுவாங்க. ஞானம் புத்தியில இல்லைன்னா ஞானக்கடல்னு எப்படி சொல்ல முடியும்? முழு நாளும் புத்தி இதிலேயே ஈடுபட்டு இருக்கும் பொழுதுதான் பந்தனம் நீங்கிட்டு போகும். நாம இப்ப வந்து பிராமணர்களாக இருக்கிறோம், பிறகு தேவதைகளாக ஆகிறோம். ஒருவேளை நல்ல முறையில முயற்சி செய்யல அப்படின்னா சத்திரிய குலத்துக்கு சென்றுடுவீங்க. வைகுண்டத்தை பார்க்கவே முடியாம போயிடும். முக்கியமானது வைகுண்டமா இருக்கு. அதிசய உலகம்னு சத்யுகம் தான் கூறப்படுதுன்னு சொல்றாங்க பாபா. பாபா என்ன சொல்றாருன்னா, இப்ப வந்து நம்ம ஸ்கூலுக்கு போறோம், படிக்கிறோம், வெறும் கொஸ்டின் ஆன்சர்ஸ் மட்டும் படிச்சா நம்மளுக்கு பத்தாது. ஆனா முழு பாடமே நம்ம படிக்கும் போது என்ன ஆகும்னா நம்ம புத்தியில எல்லாமே கிளியரா இருக்கும். அதே போல பாபா சொல்றாரு, நம்ம எந்தெந்த வர்ணத்துல வரும் அத பத்தி நீங்க முழு நாளும் சிந்திச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்க புத்தி வந்து கிளியரா இருக்கும். அப்ப வந்து உங்க ஸ்டேஜ் ரொம்ப ஹையா இருக்கும். அப்ப வேற எங்கேயுமே நம்ம புத்தி செல்லாது. அதனால நம்ம முழு நாளும் விடுபட்டு போகுங்கிறாங்க பாபா. ஆமா, ஏன்னா இங்கிலீஷ்ல சொல்றாங்களே எம்டி மைண்ட் வில்ஸ் ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம பாபா கொடுக்குற ஞானம் அதுல கிடைக்கிற எல்லா லாபத்தை பத்தியே, அதாவது பாபா சுதர்சன சக்கரத்தை எதுக்கு சுத்த சொல்றாருன்னா, இப்ப நீங்க சுதர்சன சக்கர சுத்தினாதான் முன் வரும் நாட்கள்ல நீங்க விஸ்வராஜாதிகாரி ஆவீங்க. அப்ப இப்பவே அந்த ராஜா புத்தி உங்களுக்குள்ள வரணும். இது விஸ்வத்துடைய ஞானம் உங்க புத்தியில சுத்திட்டே இருக்கணும் அப்படிங்கிறாரு. அதனால நம்ம சத்தியத்துக்கு வருவோம். அப்பதான் திரேசகத்துக்கு போயிடுவீங்கிறாங்க பாபா. ஆமா, இது கர்மா பிலோசபி வந்து நம்ம போன ஜென்மத்தை இது இந்த ஜென்மம் அனுபவிக்கிறோம்னா, இப்ப சங்கம் யுகத்துல நம்மளுடைய புருஷார்த்தம் முன் வர ராஜா யுகத்துக்கு நம்ம ராஜா புத்தியை தான் ராஜா, நான் விஸ்வர் மகாராஜன் அதை பத்தி தான் நான் நினைக்கணும். பாபா எனக்கு என்ன சொல்லியிருக்காரு, அப்ப நான் எந்தெந்த வர்ணத்துல வரேன் அப்படின்னுட்டு என் புத்தி அந்த சக்கரத்தை சுதர்சன சக்கரத்தை திருப்பிட்டே இருக்கணும்ன்றாரு பாபா. நெக்ஸ்ட் கொஸ்டின். இவர்களே பிறகு அவர்களாக ஆகின்றார்கள் என பாபா குறிப்பிடுவது என்ன? அதுக்கு பதில் என்னன்னா, உங்களது 2 சித்திரங்களும் இருக்கணும். அவர்கள் ஜொலிக்கின்ற ஆடை அல்லது ஆபரணங்களினால் அலங்கரிக்கப்பட்டவர்கள் மற்றும் இவர்கள் தபஸ்யா செய்யக்கூடியவர்கள். இவர்களே சூட்சும லோகத்தில் அமர்ந்திருப்பதாக அவர்கள் நினைப்பர். ஆடை மாறலாம், தோட்டத்தை மாற்ற முடியாது. அவர்கள் அபிபவித்திர இல்லற மார்க்கத்தை சார்ந்தவர்கள். இவர்கள் பவித்திரமான இல்லற மார்க்கத்தை சார்ந்தவர்கள். இதன் மூலம் இது ஸ்தாபனை ஆக்கி கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள முடியும். இவர்களே பிறகு அவர்களாக ஆகிறார்கள். யார் முயற்சி செய்கிறார்களோ அவர்களே அடைவார்கள் அப்படிங்கிறாங்க பாபா. பாருங்க, பாபா பவித்திரமான ஒரு குடும்பம் எப்படின்னு எடுத்துருது. திரும்பி சக்கரத்துல வர வர திரும்பி நம்ம எப்படி தேகாபிமானத்துல விழுந்து காம விகாரத்துல விழுறோம் அப்படின்னு பாபா சொல்றாரு. இப்ப வந்து இந்த சங்கம யுகம் வந்து பவித்திர பிரவருத்தி மார்க்கத்துக்கான யுகமா இருக்குது. பாபா வந்து நம்ம எப்படி பவித்திர பிரவருத்தி மார்க்கத்தை கரைப்பிடிக்கணும்னு பாபா இப்ப நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் துவாபரத்துல ஆட்டோமேட்டிக்கா தேகாபிமானம் வர்றதுனால அந்த காம விகாரம் வேலை செய்யும், ராவணனுடைய ராஜ்யம் ஆகும். அப்போ வந்து அப்பவித்திர மார்க்கம் ஸ்டார்ட் ஆயிடும். சாந்தியே நம்ம தொலைச்சிடும். முழுமையான அந்த நிஜமான சாந்தி என்னன்றதே நம்மளுக்குள்ள தொலைஞ்சு போதும். அதுக்கப்புறம் துவாபரத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா வெறியும் சண்டை, சச்சரவு, அசாந்தி, நிம்மதி இல்ல, யுத்தம், இது எல்லாமே எல்லாமே ஆயிடுது. கர்ம பந்தனம், பிறப்புகள் அதிகமா, இது எல்லாமே துவாபரத்துடைய லட்சணங்கள். 21 ஜென்மம் 2500 வருஷத்துக்கு, அதே 63 ஜென்மம் அதே 2500 வருஷத்துக்கு. அப்ப எவ்வளவு ஆமா, ஆயுள் கம்மியாகுது, கர்ம பந்தனம் அதிகரிக்குது, அசாந்தி ஆகுது ஆத்மா. அப்ப எந்த அளவுக்கு ஆத்மா வந்து டிஸ்டர்ப் ஆகுது பாருங்க. இவர்கள் தான் அவங்கதான் இவங்க அப்படின்னு சொல்லி பாபா
அந்த மாதிரி ஸ்டேஜ்ல விஸ்வத்தை ரூல் பண்ணவங்க, நம்ம விஸ்வராஜ்ய அதிகாரி பண்ணவங்க, விஸ்வராஜ்ய அதிகாரியான நம்ம துவாபரத்துக்கு உடனே இந்த மாதிரியான நிலைமை ஆகுது. எவ்வளவு அசாந்தி துக்கத்துக்கு நம்ம உள்ளாகிறோம்னு பாபா சொல்றாரு. பவித்திரமா இருந்தவங்க நீங்க வந்து அப்பவித்திரத்துக்கு வந்து பவித்திரமா போயிடுறோம். எங்கு நிந்தனைகளுக்கான விஷயங்கள் ஏற்படாது அப்படின்னு பாபா கேக்குறாங்க. மனிதர்கள் வந்து ராமராஜ்யத்தையும் ஏற்றுக்கொள்வதில்லை. மனிதர்கள் வந்து ராமராஜ்யத்தையும் ஏற்றுக்கொள்வதில்லையா. ராமராஜ்யம் ராவண ராஜ்யம்னு பாடப்பட்டிருக்கு. சத்யுகத்துல தர்மராஜ்யம் இருக்கும். மற்றபடி திரேதாயுகத்துல சத்திரியர்கள் நிந்தனை செய்து விட்டனர். சூரிய வம்சத்தினரை நிந்திக்கவில்லை. ஆக இவைகளையும் எழுதணும். ராமராஜ்யம் ராவண ராஜ்யம் தர்மத்தின் முன்னேற்றம் ஆகும். அதுவும் பாதி சொர்க்கம் ஆகும். தர்மத்தின் முன்னேற்றம் வந்து சத்யுகத்தை சொல்றாங்க, ராமராஜ்யத்தை சொல்றாங்க பாபா. ராமராஜ்யம் ராவணராஜ்யம் தர்மத்தின் முன்னேற்றமாகும், அதுவும் பாதி சொர்க்கம் ஆகும். ஏன்னா 14 கலைகள் இருக்கிறது அல்லவா, அங்க இப்படிப்பட்ட நிந்தனைக்கான விஷயங்கள் ஏற்படாதுன்னு சொல்றாங்க பாபா. ஆனாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னு பார்த்தோம்னா அந்த ஒரு 8 ஜென்மம் சம்பூர்ண நிர்வீகாரியா இருக்காங்க இல்லைங்களா. அத பார்த்தோம்னா ராமராஜ்யத்துக்கு இது செகண்ட் ஸ்டேஜ் வந்தாலும் 2 கலை தான் கம்மி ஆகுதுன்றாரு பாபா. துவாபரத்துக்கு நம்ம கம்பேர் பண்ணோம்னா அது வந்து நம்மளுக்கு சத்தியுகம் தானே கணக்குக்கு வருது. சக்கரவம்சி கூட நம்மளுக்கு சத்தியுக கணக்குக்கு தான் வருது. அதனால துவாபரத்தின் ஸ்டேஜஸ் நம்ம வந்து பார்த்தோம்னா அது ஸ்வர்க்கத்தின் ஈடாகுதுன்றாரு பாபா. ஏன்னா 2% தான் நம்ம அவங்க டிக்ரீஸ் 14 கலைகள் இருக்குதுங்கிறாங்க. ஆமா 16 இருக்குது, 14க்கு வருது. 14 ஆனாலுமே முதல் ஸ்டேஜ் வந்து அந்த சூரியவம்சியான அந்த 8 ஜென்மத்துடைய 16 கலைகள், அதுதான் சம்பூர்ணமான சொர்க்கம்ன்றாரு பாபா. ஏன்னா யுகம் ஆரம்பிச்சுதான் வந்து சக்கரம் ஆரம்பிச்சுதான் வந்து ஆத்மா வந்து எப்ப தன்னுடைய உடல்ல ஏற்படுதோ சிஸ்டர், அப்பவே வந்து இந்த பவித்திரத்துக்கான ப்ராசஸ் வந்து கம்மி ஆயிட்டே வரும் பாருங்க. அப்ப அந்த 8 ஜென்மத்துல இருந்து திரும்பி 9வது ஜென்மத்துக்கு வர்றதுக்குள்ளவே 2 கலைகள் கம்மியாகுது. அதனால அத்தோட இது வந்து கம்மியா இருந்தாலும் துவாபரத்தின் மேட்சிங்ல நம்ம பார்க்கும் போது இது ஹையஸ்ட் தான். அதான் இதுக்கு வந்து இப்ப வந்து சூரிய வம்சத்தினரை நிந்திக்கவில்லை, திரேதாயுகத்தை சந்திர வம்சத்தினரை நிந்திக்கிறாங்கன்னு சொல்றாங்க பாபா. ஏன்னா புருஷார்த்தத்துல வந்து நம்ம யுத்தம் செய்யறோம் இல்லைங்களா. நம்ம புருஷார்த்தம் அந்த அளவுக்கு ஈஸியா இருக்கிறதுல ரொம்ப கஷ்டப்பட்டு அதுல ரொம்ப வந்து நம்ம போராடி தேகாபிமானத்துல இருந்து வெளியே வந்து நம்ம ஆத்மாபிமானி ஆகுறதுக்கு அங்க நிறைய போராட்டம் இருக்கு. அப்ப ஈஸியா ஒரு ராஜா ஒரு ராஜ்யத்தை வெல்லுறதுக்கும் ரொம்ப போராடி கஷ்டப்பட்டு ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா. அப்ப அந்த அளவுக்கு அதாவது ஆத்மா அந்த அளவுக்கு ஹையஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கு சூரிய வம்ச ஸ்டேஜ்ல. அதே சந்திர வம்சத்துக்கு வரும்போது 2 கலா குறையுதுன்னா அது ஒண்ணும் கம்மியான விஷயம் இல்லைங்களா. அதனாலதான் பாபா சொல்றாரு சூரிய வம்சத்தை யாரும் நிந்திக்க மாட்டாங்க. ஏன்னா சம்பன்னம் சம்பூர்ணம், அங்க எந்த ஒரு குறைபாடுமே இல்ல. ஆனா சந்திர வம்சத்துல பார்க்கும்போது யுத்தம் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா. பக்தி மார்க்கத்துல பார்த்தாலும் அங்க எல்லாம் ராமாயணம், இது என்ன பெரிய ராமாயணம் போச்சுன்னுட்டு கூட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, வீட்டுக்கு கதைதான் ராமாயணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த 2 ஸ்டேஜஸ் குறையுதுன்னா அதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் வருது இல்லைங்களா. அங்கேயே பாருங்க 8 ஜென்மம் இங்க திரும்பி 12 ஜென்மம், அப்ப 3 ஜென்மம் இங்க அதிகம் ஆயிடுச்சு இல்லைங்களா. 3-4 ஜென்மம் வேரியேஷன் வருது இல்லைங்களா. ஆமா. நெக்ஸ்ட், யாருக்கு மகிமை அதிகம் இருக்கிறதுன்னு பாபா கேக்குறாங்க. பாபா கண்காட்சி போன்றவற்றை பார்க்கிற பொழுது சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்குது. குழந்தைகளாகிய நீங்கள் வீட்டிற்கு சென்ற பிறகு இவை அனைத்தையும் மறந்துடுறீங்கிறாங்க. ஆனால் இவை அனைத்தையும் நினைவில் வைத்துக் கொள்ளணும். கண்காட்சியை விட்டு வெளியில் சென்றதும் முடிந்து விட்டதுன்னு இருக்கக்கூடாது. முயற்சி செய்யக்கூடிய நல்ல நல்ல குழந்தைகளின் புத்தியில சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கணும். பாபாவிற்கு ஓடிக்கொண்டே இருக்கிறது அல்லவா. புத்தியில முழு ஞானமும் இருக்கும் பொழுது பாபாவின் நினைவும் இருக்கும். முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். சதோ பிரதானமாக ஆகவில்லைன்னா பிறகு சத்யுகத்திற்கு செல்ல மாட்டீங்க. ஆகையினால தன்னை நினைவு யாத்திரையில உறுதியா ஆக்கி கொள்ளணும். நீங்கள் ராஜயோகிகளாக இருக்கிறீங்க. உங்களுக்கு மிகப்பெரிய சடை இருக்குங்கிறாங்க பாபா. மகிமைகள் அனைத்தும் தாய்மார்களாகிய உங்களுக்கு தான் சடைகளாகும்.
இயற்கையாக இருக்குது. ராஜயோகி மற்றும் யோகினி இவர்களின் உண்மையிலும் உண்மையான தபஸ்யாவின் ரூபத்தை காண்பிக்கிறாங்க. இவை அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களா இருக்குங்கிறாங்க பாபா. பாபா பாருங்க இன்னைக்கு எவ்வளவு அழகா விளக்கி சொல்றாரு. அதாவது இப்போ சத்தோ பிரதான் சத்தோன்னு சொன்னாரு பாருங்க. இது சத்தியுகத்தின் 2 ஸ்டேஜஸ் பாபா குறிப்பிடுறாரு. அதே மாதிரி ராஜயோகினி யோகினிங்கிறாரு பாருங்க. இதெல்லாம் வேரியேஷன்ஸ் தான் பாபா முரளியில விளக்கி சொல்லிட்டு இருக்கிறது. அப்ப ஸ்டேஜஸ் நம்மளது எப்படி கம்மியாகுது அப்படிங்கறது பாபா இங்க விளக்கி சொல்லியிருக்காரு. அது அந்த இத பத்தி சொல்லிருக்காங்களே, பெண் மாதர்களுக்கு தான் அதிக மகத்துவம் இருக்குலாம் சொல்லிருக்காங்கல்ல பாபா. ஆமா, ராஜயோகினி இதெல்லாம் ராஜயோகி மற்றும் யோகினி இவங்களுக்கு மிகப்பெரிய ஜடைலாம் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஜடைங்கிறது பாபா புருஷார்த்தத்துக்கு தான் அங்க சொல்றாரு. அப்ப இப்போ பாபா சங்கம யுகத்துல பாபா சொல்றாரு, நான் ஃபர்ஸ்ட் பெண்களை தான் விடுவிக்கிறேங்கிறாரு பாபா. ஏன்னா பந்தனம் நம்மளுக்கு தான் அதிகமா இருக்கு, கர்ம பந்தனம். அதனால இதெல்லாம் சிக்கல்ல இருந்து பாபா விடுவிச்சு நம்மள சத்தியுகத்துக்கு போறதுக்காக ரொம்ப இயல்பான இந்த ஞானத்தை கொடுத்து நம்மள இட்டுன்னு போறாரு. இதனா இந்த கர்ம பந்தனத்துல இருந்து நம்மள விடுவிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கு. ஏன்னா மாய மோகம் நம்மள அவ்வளவு பிடிச்சிட்டு இருக்கு. அதனாலதான் பாபா சொல்றாரு, இது மகிமைக்கான ஒரு சங்கேதமா இருக்கு அப்படின்னு. உங்களுடைய புகழ்ன்றாங்க இல்லைங்களா, அததான் பாபா இப்படி சொல்றாரு. நெக்ஸ்ட், கண்காட்சியில் எதை முக்கிய அழுத்தம் கொடுத்து புரிய வைக்கணும் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. பாரதத்தின் பழமையான ராஜயோகம் மீண்டும் கற்பிக்கப்படுதுன்னு நீங்க எழுதுங்க. கண்காட்சியை பார்க்கக்கூடியவங்க இதில் வேறு என்ன இருக்குதுன்னு சிந்தித்து மிக சரியா புரிந்து கொள்ளணும். இதனை நடைமுறையில மிக நல்ல முறையில புரிய வைக்கணும். ராஜா ராணி எப்படியோ அவ்வாறே பிரஜைகள் என்பது இதுல வந்துடும். தந்தை எவ்வளவு தெளிவா புரிய வைக்கிறாரு. தன்னை ஆத்மானு புரிஞ்சு கொண்டு தந்தையை நினைவு செய்யுங்க. இதில் தான் முக்கியமான அழுத்தம் கொடுக்கணும். உலகில் தூய்மை, சுகம், சாந்தி எவ்வாறு ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் தங்களுக்காகவே செய்கிறீங்க. எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு பதவி கிடைக்கும். வரிசை கிரமமா தான் எல்லாம் ஏற்படுதுங்கிறாங்க பாபா. பிரஜைகளையும் காண்பீங்க, செல்வ பிரஜைகளையும் காட்டுங்க, 2ஆம் நிலை 3ஆம் நிலை பிரஜைகளையும் காண்பீங்க. மிக நல்ல முறையில புரிஞ்சு கொள்ளும் அளவிற்கு சரியானதா உருவாக்குங்கிறாங்க பாபா. அதாவது பாபா சொல்றாரு, நீங்க பாபா கொடுத்திருக்கிற இந்த முழு ஞானத்தை வரவங்களுக்கு நம்ம தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஆத்மா அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குன்றது யாருக்குமே தெரியாது இந்த உலகத்துல. நான் இந்த உடல்ல செயல்படுத்திட்டு இருக்கிற ஒரு ஆத்மான்னு இருக்கு இதுக்குள்ள அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் பேசிக் நாலேஜே யாருக்கும் தெரியாதனால அங்க இருந்து ஆத்மா பரிச்சயத்துல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணி முழு உலகத்துடைய, அதாவது எந்த மாதிரி ஸ்டேஜஸ் ஆன ராஜா ஆவாங்க, ராஜாக்கு பிரஜா வருவாங்க, இது எல்லாத பத்தியும் நீங்க சொல்லுங்கன்றாரு. அதாவது ஒரு முழு கதையா நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க, ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் மட்டும். அப்ப அவங்க அதை கிளீனா புரிஞ்சுக்குவாங்க. கண்காட்சியில தெளிவா புரிய வைங்க அப்படிங்கிற. தெளிவா புரிய வைங்க. அப்பதான் அவங்களுக்கும் அந்த டச் ஆகி திரும்ப நமக்கு ஞானத்தை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பக்தி மார்க்கத்துல நம்ம அதுக்கு பழக்கப்பட்டிருக்கோம் சிஸ்டர், கதைங்க கேட்டு கேட்டு. அப்ப பாபா என்னன்றாரு, இது 5000 வருஷத்தின் கதை. அப்ப எப்படியாவது இப்ப நம்ம ஆத்மா நம்ம இப்ப ஆத்மாபிமானி ஆகி நம்ம சத்தியுகத்துக்கு போறோம். சத்தியுகத்துல இருந்து திரேதாக்கு வரோம், திரேதால இருந்து துவாபரம், கலியுகம், இந்த மாதிரியாக வரோம். இதுல ஸ்டேஜஸ் எப்படி இருக்கும், நம்ம புருஷார்த்தத்தின் பலம் என்ன, நம்ம எப்படியாப்பட்ட புருஷார்த்தத்தை செய்யணும், இது எல்லாத பத்தியும் நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க. அதாவது கர்மா பிலாசபியும் தெரிவிக்கிறோம், அதோட பிராப்தியும் நம்ம அவங்களுக்கு தெரிவிக்கிறோம். அப்ப அவங்க கர்மத்துக்கு ஏற்ற செயல்படிதான் அவங்களுக்கு பலன் கிடைக்கும். புருஷார்த்தத்தின் பலம் தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அதை நம்ம கிளீனா அவங்களுக்கு பாபாவுடைய ஞானத்தை தெளிவா சொல்லணும் அப்படிங்கிறாரு. நெக்ஸ்ட், பிரம்மா போஜனம் பற்றி பாபா என்ன கூட சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எந்த காரியங்கள் வேணுமானாலும் செய்யுங்க, கைகளினால் உணவு தயாரித்தாலும் புத்தி சிவபாபாவிடம் இருக்கணும். பிரம்மா போஜனம் தூய்மையாக இருக்கணும். பிரம்மா போஜனம் என்பது பிராமணர்களின் போஜனமா இருக்கு. பிராமணர்கள் எந்த அளவுக்கு யோகத்திலிருந்து உருவாக்குறாங்களோ அந்த அளவிற்கு அந்த உணவுக்கு சக்தி வந்துடுது. தேவதைகளும் பிரம்மா போஜனத்திற்கு மகிமை செய்வதாக பாடப்பட்டிருக்குது.
அதன் மூலம் இருதயம் தூய்மையாகிறது எனும் பொழுது பிராமணர்களும் அவ்வாறே இருக்கணும் அப்படிங்கிறாங்க பாபா. கண்டிப்பா சிஸ்டர். உம் பிரம்ம போஜனம் ரொம்ப முக்கியமா பாபாவுடைய நினைவால செய்கிற ஒரு போஜனம். பிரம்ம போஜனம் இருக்கிறது சாதாரணம் இல்ல. அதான் பாபா சொல்றாரு. இப்ப நம்ம பக்தி மார்க்கத்துல நம்ம பார்த்தோம்னா கூட சிஸ்டர், இப்ப வந்து கோவில்ல எல்லாம் வந்து பிரசாதங்கள், அதாவது நெய்வேத்தியத்துக்கு கடவுளுக்கு என்ன நெய்வேத்தியம் வைக்கணுமோ அது வந்து அங்க பூஜை செய்யறவங்க மட்டும்தான் கடவுளுக்கு நெய்வேத்தியம் வைப்பாங்க. அதுக்கு நெய்வேத்தியம்னு சொல்லுவாங்க. அப்ப பாபா என்னன்றாரு, இங்க நீங்க பிராமணர் வந்து பரமாத்மாவுடைய நினைவினால யோக யுக்தமாக நீங்க போஜனம் தயார் பண்ணணும். அதுல பரமாத்மாவுடைய திருஷ்டி விழுந்திருக்கும். அது சர்வசக்தியான போஜனம்ங்கிறாரு பாபா. அதனால போஜனம் நம்ம தயார் பண்ணும்போது பாபாவுடைய நினைவுனால அதை நம்ம வந்து தயார் பண்ணணும். இந்த மாதிரியான போஜனம் தேவதைகளுக்கும் எதுக்கு இஷ்டம்னா இந்த பக்தி மார்க்கத்துல இப்படி நம்ம செய்யறோம். அதனாலதான் பாபா சொல்றாங்க, அவங்களும் அதாவது சுத்த மனசோட தந்தையுடைய நினைவால உருவாக்குற ஒரு சாப்பாடு போஜனம். யோக யுக்தாக சமைப்பதற்கு யாரு தேவைன்னு பாபா கேக்குறாங்க. அதே பிரம்ம போஜனத்தை பத்தி தான் இப்ப இதோட கண்டினியூஷன் தான். நாம் பாபாவின் நினைவுல இருந்து உணவு தயாரிப்போம் அப்படின்னு கூறும் பிராமணர்களும் வெளிப்படுவாங்க. பாபா சவால் விடுறாரு, யோகத்தில இருந்து உணவு சமைக்கும் பிராமணர்களாக இருக்கணும். உணவு தூய்மையானதாக இருக்கணும். உணவு தான் அனைத்திற்கும் ஆதாரமா இருக்கு. வெளியில குழந்தைகள் வந்து கிடைக்காதனால இங்கு வர்றாங்க. குழந்தைகள் உணவின் மூலமாகவும் புத்துணர்வு அடைகிறாங்க. யோகியாக உள்ளவர்கள் ஞானியாகவும் இருப்பர். ஆகையால் அவர்களை சேவைக்கு அனுப்பி விடுகின்றனர். அதிகமானவர்கள் ஆகிவிட்டால் பிறகு இங்கும் அப்படிப்பட்ட பிராமணர்களை வைத்து விடுவார். இல்லையெனில் யோக யுக்தாக சமைப்பதற்கு மகாரதிகளும் சமையல் அறைகளுக்கு தேவை. நாமும் பிரம்மா போஜனத்திற்கு சாப்பிட்டதனால்தான் தேவதைகளாக ஆகியிருக்கிறோம் என்று தேவதைகளும் நினைக்கின்றனர். அதாவது யக்னத்தின் ஆதியில ரொம்ப கம்மி ஆத்மா இருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் இருந்தாங்க. பாபாவுடைய ஞானத்தை அதிக பேர் தெரிஞ்சுக்கினாங்க. ஆனா இப்ப உலகத்துக்கும் நம்ம பிரம்மகுமாரிஸ்க்கும் என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து பிரம்ம போஜனை தான் ஸ்வீகாரம் பண்ணுவோம். நம்ம வேற எந்த சாப்பாடுமே உலகத்துக்கு சம்பந்தப்பட்டது சாப்பிட மாட்டோம். வெளியே விற்கிறது எதுவுமே நம்ம கடையில விற்கிறதோ அதை வேற யாராவது செஞ்சதோ உணவு தயார் பண்ணாலும் நம்ம சாப்பிட மாட்டோம். அதனால பாபா சொல்றாரு, யக்னத்துல இந்த மாதிரியான செயல்கள் இனி, அதாவது அப்ப பாபா முரளி சொல்லியிருக்காரு இல்லைங்களா, இப்பத்திக்கு வந்து நிறையவே பேர் இப்போ பிரம்மகுமாரிஸ் ஆயிருக்கிறோம். அதாவது ஒரு டைம் வரும், எப்ப அதிகரிக்கும் போது மகாரதிங்க கூட வந்து அங்க சேவை பண்ண வேண்டியதா இருக்கும். அப்போ பிரம்ம போஜனம் அப்படிங்கிறது யாருமே வந்து நம்ம இஷ்டத்து பிரகாரம் நம்ம தயார் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம பாபாவோட நம்ம புத்தி வந்து கனெக்ட் ஆயிருக்கணும். ஏன்னா யார் அந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் அவங்க வந்து பாபாவுக்கு கனெக்ட் ஆகுற மாதிரிதான் அவங்க புத்தி இருக்கணும். அந்த மாதிரியான நம்ம சங்கல்ப சுத்தி இருக்கணும்னு பாபா சொல்றாரு. அந்த மாதிரி யோக யுக்த ஆத்மா தான் பிரம்ம போஜனாவை தயார் பண்ணணும். அதுக்குதான் மகாரத்திகளும் சில நேரத்துல இந்த காரியத்துல ஈடுபட வேண்டியதா இருக்கும். ஒரு ஃபங்க்ஷனே நடக்கும், நிறைய ஆத்மாக்கள் வருவாங்க. அப்ப அவங்க யோக யுக்தமாவும் இருப்பாங்க, ஞான பூர்ணமாவும் இருப்பாங்க இல்லைங்களா அப்படிங்கிறாரு பாபா. சேவைங்கிறப்ப எல்லாருமே செய்யணும். ஆனா பிரம்ம போஜனம் வந்து யோக யுக்தமா இருந்துதான் செய்யணும். எவை அனைத்தும் பக்தியின் விஸ்தாரம்னு பாபா கேக்குறாங்க. பக்தி மார்க்கத்துல அதிக உழைப்பிற்கு பின் தான் சாட்சாத்காரம் ஏற்படுது. காட்சியை பார்ப்பதற்காகவே தீவிர பக்தி செய்யறாங்க. காட்சி கண்டுவிட்டால் நமக்கு முக்தி கிடைத்து விடும்னு நினைக்கிறாங்க. அவர்கள் இந்த படிப்பின் மூலம்தான் இவ்வாறு ஆகியிருக்கிறாங்க என்பதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. சூரிய வம்சத்தினர் சந்திர வம்சத்தினர் இந்த படிப்பின் மூலம்தான் ஆகுறாங்க. மற்றபடி இவ்வளவு சிந்தனைகள் உருவாக்கி வைத்திருப்பது போன்று எதுவும் கிடையாது. இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் விஸ்தாரமாகும், மிகப்பெரிய காரியமாகும். இப்பொழுது ஞானம் மற்றும் பக்தியின் ரகசியங்களை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இதனை தந்தை வந்துதான் புரிய வைக்கிறார் அப்படிங்கிறாங்க பாபா. பாபா இங்க திரும்பி பக்தி மார்க்கத்துக்கு வந்திருக்காரு. பாபா என்ன சொல்றாருன்னா, பக்தி மார்க்கத்துல நம்மளுக்கு சாட்சாத்காரம் கிடைச்சிட்டா, அதாவது ரொம்ப பக்தி பண்ணும் போது கனவுல கூட நம்மளுக்கு கடவுள் தெரிவாரு.
அதாவது அந்த அளவுக்கு அவங்க பக்தி பண்ணுவாங்க. அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க, கடவுளே நம்மளுக்கு காட்சி கொடுத்துட்டாரு, நம்மளுக்கு தேவையான வரன் கிடைக்க போகுது, அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனா பாபா என்னன்றாரு, ஞானத்தின் பலன் உங்களுக்கு 21 ஜென்மத்துக்கு என்ன கிடைக்குதோ, ஆனா நம்ம ஆக்சுவலி பார்க்க போனா இதோடைய உள்ள அர்த்தம் என்னன்னா, பாபா என்ன சொல்றாரு, இந்த சங்கம யுகத்துலதான் நீங்க 84 ஜென்மத்துக்கும் பிராப்தி எடுத்துக்கிறீங்கன்றாரு. அப்ப சத்ய திரேதாக்கு மட்டும் இல்ல, நம்ம துவாபர யுகத்துல நம்மளுக்கு பக்தியோட பலன் என்ன கிடைக்குதோ அது கூட நம்ம இப்ப பாபா கிட்டதான் நம்ம பெற்றுக்கொள்ளுறோம் சிஸ்டர். ஆனா அது அப்ப நம்ம பக்தியில இருக்கும் போது நம்மளுக்கு அது தெரியுது இல்ல. ஆனா அதுலயே மனிதன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆமா, நம்ம இஷ்ட தேவ குலதெய்வ யாரு நம்ம கும்பிட்டோமோ அவங்க மூலியமா நம்மளுக்கு இந்த பிராப்தி கிடைச்சிருக்கு, நாங்க சந்தோஷப்படுறாங்க. ஆனா அந்த பிராப்தி கூட ஞானத்தின் ஆதாரத்துல இப்ப சங்கம யுகத்துல நம்ம பாபா கிட்ட பெற்றுக்கொள்வதுதான் பாபா சொல்றாரு. அந்த ஒரு ஜென்மத்துக்கும் நம்மளுக்கு பலன் வேணும், நம்ம பக்தி பண்றோம்னா யார் நம்மளுக்கு அங்க கொடுக்குறா? இஷ்ட தேவதைகள் கொடுக்கறது இல்ல. ஏன்னா தேவதைகளே இங்கதானே சக்தி எடுத்துக்கிறோம், நம்ம பாபா கிட்ட தானே நம்மளே சக்தி எடுக்கிறோம். ஆனா அங்க கூட விக்கிரகத்தின் மூலியமாக பரமாத்மா சிவபாபா தான் எல்லாருக்குமே தேவையானதை கொடுக்கறாரு இல்லைங்களா? இப்ப பக்தி எல்லாம் காட்சி ஏற்படுறது எல்லாமே பாபாவோட விளையாட்டுன்னு தானே சொல்றாங்க பாபா. ஆமா, கண்டிப்பா. ஆனா நம்ம இங்க புருஷார்த்தம் பண்ணதுனால அங்க நம்மளுடைய விக்கிரகங்கள் வைக்கப்படும், நம்மளுக்கான மகிமைகள் இருக்கும். ஆனா நம்ம எந்த ஆத்மாக்கும் ஆசீர்வாதம் கொடுப்பது கிடையாது. பாபாவுடைய சக்தி தான் இடி கல்பத்துல எல்லா ஆத்மாக்களுக்கும் என்னென்ன கிடைக்குதோ எல்லாம் பாபாவாலதான் கிடைக்குது சிஸ்டர். பாபா தான் எல்லாருக்கும் எல்லா பிராப்தியும். இப்ப நம்ம முயற்சி பண்றத வச்சுதான் அங்க எல்லாம் பூஜை எல்லாம் நடக்குதுன்னு தானே பாபா சொல்றாங்க. நம்ம இந்த அளவுக்கு முயற்சி பண்றோம், காலையில எழுந்திருக்கிறது, அமிர்த வேளையில பாபா நினைக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு அங்க 5 கால பூஜை 3 கால பூஜை, சில கோயில் பூட்டி இருக்கிறது எல்லாமே இப்ப உள்ள முயற்சியை வச்சுதான் அங்க நடக்குது உங்களுக்குங்கிறாங்க பாபா. அந்த வழிபாடுகள் எல்லாம் நம்மளுடைய பக்தர்கள் நம்மளுக்காக செய்வாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன வரதானம் கொடுக்கணுமோ அது சிவபாபா கிட்ட இருந்துதான் கிடைக்கும். ஏன்னா பாபா சொல்றாரு, எல்லா ஆத்மா அதாவது துவாபரத்துல இருந்து வர ஆத்மாக்களா இருக்கட்டும், இல்ல சத்தியுகத்துல இருந்து வர ஆத்மாக்களா இருக்கட்டும், எல்லாருக்கும் பாபா தான் ஒருவர் தான் தகப்பன். அவர் தான் எல்லாருக்குமே ஆஸ்தி கொடுப்பவர். நெக்ஸ்ட் क्वेश्चन சிஸ்டர். மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்களுக்கு சொர்க்கத்தை பற்றி எப்படி விளக்கணும் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. நாம் சொர்க்கத்திற்கு வரமாட்டோம்னு எங்களுக்கு சொல்றீங்களா என்ன அப்படின்னு மற்ற தர்மத்துக்காரங்க கேக்குறாங்களாம். உங்களது தர்மத்தை ஸ்தாபனை செய்தவர் சொர்க்கத்திற்கு வருவதே கிடையாதுன்னு சொல்லுங்க. அவர் சொர்க்கத்திற்கு வந்தால்தான் நீங்களும் சொர்க்கத்திற்கு வர முடியும். ஒவ்வொரு தர்மத்தினரும் அவரவர்களது சமயத்திற்கான பாகம் உருவாக்கப்பட்ட விளையாட்டாகும். இதில் எதுவும் கூற வேண்டிய அவசியமே கிடையாது. முக்கிய தர்மம் காண்பிக்கப்பட்டிருக்குங்கிறாங்க பாபா. கண்டிப்பா கண்டிப்பா சிஸ்டர். ஏன்னா இப்பதான் சொன்னேன் இல்லையா, பாபா எல்லாருக்கும் தகப்பனா இருக்காரு. நம்மளுக்கும் அவர்தான் அப்பா, அவங்களுக்கும் அவர்தான் அப்பான்னா சொர்க்கத்துக்கே வரமாட்டேங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் மனசங்கடமா இருக்கும் இல்லைங்களா? அதாவது பாபா சொல்றாங்க பாபா. ஆனா ஸ்ட்ரெயிட்டா சொல்லாதீங்கன்றாரு பாபா. ஏன்னா அது சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஏன்னா தர்மாத்மாக்கள் வரமாட்டாங்க, அது டிராமால பிக்ஸ் ஆயிருக்கு. ஆனா எப்ப வரலாம் அவங்களுக்கு இந்த ஞானத்தின் ஆழம் தெரியாதோ, இது சத்தியம் தெரியாதோ, அப்போ வரலாம் அவங்க அதை புரிஞ்சுக்க முடியாது. அதனால கொஞ்சம் நம்ம இன்டைரக்டா தான் சொல்ல வேண்டியதா இருக்கும். தர்மஸ்தாபகர் வரும்போதுதான் நீங்க வரலாம் அப்படின்னு சொல்லணும்ங்கிறாங்க வரும்போது. ஆனா எல்லா ஆத்மாக்களும் சத்தோ பிரதான ஸ்டேஜ்ல தான் வராங்க இல்லைங்களா இந்த உலகத்துக்குள்ள வரும்போது. ஆனா அந்த தர்மாத்மாங்களே ஸ்வர்க்கத்துக்கு வர்றதில்ல அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கணும்னா அவங்களுக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும். அதாவது சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும்னா அவங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும். அந்த ஞானத்தை அவங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் பொறுமையா அவங்களுக்கு இந்த கோர்ஸ் பத்தி, இந்த சத்தியத்தை பத்தி நம்ம தெளிவா கொஞ்சம் நிதானமா அவங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கும். அப்ப அவங்க தர்மத்தை சேர்ந்தவங்க மதம் மாறி இருந்தா வந்துருவாங்க. ஆனா அதே மதத்துல வந்தவங்க வரமாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அதனால எப்ப கோர்ஸ் குடுக்குறோமோ, இப்ப நம்ம எடுத்தோமா கௌதமான்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டோம்னா, இல்ல நீங்க சத்தியுகத்துக்கு வரமாட்டீங்க, உங்க தர்மஸ்தாபகரே வரது கிடையாது, நீங்களும் வரமாட்டீங்கன்னா அவங்க அதை ஏத்துக்கிறதுக்கே ரொம்ப தயங்குவாங்க.
அதனால நம்ம அதை பார்த்து யுக்தியுக்தமா அந்த ஞானத்தை அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கும்ன்றாரு பாபா. நெக்ஸ்ட் கொஸ்டின், யார் வருவது கடினம்னு பாபா கேக்குறாங்க. நீங்க பெரிய பெரிய மனிதர்களுக்கு புரிய வைக்கிறீங்க. கவர்னரின் பெயரை கேட்டு அனைவருமே வர்றாங்க. ஆகையினால யுக்தி உருவாக்கப்பட்டிருக்கு. அதன் மூலம் யாராவது நல்ல முறையில புரிந்து கொள்ளலாம். பெரியவர்களின் பெயரை கேட்டு பலர் வருவாங்க. பெரியவர்களும் வந்து விடலாம். ஆனால் மிகவும் கடினமா இருக்கு அப்படிங்கிறாங்க பாபா. அதாவது பாபா சொல்றாரு இல்லையா, இது கலியுகம். அப்ப இங்க நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கான புண்ணியத்தின் பலம் இப்ப ஆஸ்தி இருக்கும், அவங்க கிட்ட பணம் இருக்கும், இந்த ஒரு போதையில இருப்பாங்க. அவங்க இதுதான் சுகம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்ப நிச்சயமா பரமாத்மா நம்மளுக்கு என்ன கொடுக்கறாரு அப்படிங்கறத பத்தி அவங்க கவனம் போகாது. ஏன்னா அவங்களுக்கு தேவையான பணம் சந்தோஷமும் இங்க இருக்கு இல்லைங்களா. அதனால அவங்க புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கடினம் அப்படிங்கிறாரு பாபா. ஆமா, அவங்க வர்றது கஷ்டமா இருக்கு. அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்கள பார்த்து நிறைய பேர் வந்துருவாங்கன்னு பாபா சொல்றாங்க. வந்துருவாங்க. பட் ஆனா பாபா சொல்றாரு, பாபாவுடைய ஞானத்தை சில பணக்காரர்களும் தெரிஞ்சுட்டு இருக்காங்க. வர வேண்டிய ஆத்மா அவங்க ஏழைப்பட்டவங்களா இருந்தாலுமே பாபா கிட்ட வந்துருவாங்க. ஆனா சில பல ஆத்மாங்க ஒரு ஃபாலோவர்ஸா இருப்பாங்க, இல்ல ஒரு பணக்காரு இன்னொரு பணக்காரு, அப்ப இவங்க வராங்கன்னா இவங்கள பார்த்து அவங்களும் வந்துருவாங்க, அவங்களும் வருவாங்க. இந்த மாதிரியும் நடக்கும் அப்படிங்கிறாரு பாபா. நெக்ஸ்ட், எதில் வந்து விட்டால் நாம் தூக்கத்தை விட வேண்டி இருக்கும்னு பாபா கேக்குறாங்க. இந்த செய்தி ஏன்னா செய்தித்தாள்ல வெளிவரும் போதுதான் உங்களை தூங்க விடாத அளவிற்கு பலர் வந்து விடுவாங்க. தூக்கத்தை விட வேண்டியதா இருக்கும். சேவையின் மூலம் யோகாவின் மூலம் பலமும் கிடைக்குது. ஏனெனில் உங்களுக்கு வருமானம் ஏற்படும் அப்படிங்கிறாங்க பாபா. செய்தித்தாள்ல போட்டுட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம தூங்க முடியாத அளவுக்கு எல்லாரும் வந்துருவாங்க அப்படிங்கிறாங்க. கண்டிப்பா சிஸ்டர். இப்போ நம்ம முன்ன பேசணும் இல்லைங்களா, அந்த பாயிண்ட் பாபா சொன்னாரு, பணக்காரங்க வந்தா அவரை பார்த்து. இப்ப சமீபத்துல நம்ம சிவானி சிஸ்டர் அவங்களுக்கு கோர்ஸ் கொடுக்கறப்ப நிறைய பணக்காரங்க வந்தாங்க. பாபா குழந்தைக்கு இப்ப பிலிம் ஆக்டர்ஸ் நிறைய பேர் மாறிட்டாங்க. அப்ப இங்கேயும் பாபா தான் சொல்றாரு, எப்ப பாபாவுடைய ஞானம் வெளிப்படையா தெரியுமோ அப்ப நம்மளுக்கு ரெஸ்ட் கூட எடுக்க முடியாது. இப்ப பாபா நம்மளுக்கும் ஒரு டியூட்டி கொடுத்திருக்காரு இல்லைங்களா, எல்லா விஸ்வத்துல இருக்கிற எல்லா ஆத்மாக்கும் நீங்க ஞானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப எல்லாரும் வரும்போது கண்டிப்பா நம்மளுக்கு அந்த வேலை அதிகரிக்கும், நம்ம கொடுத்தே ஆகணும். இன்னும் விநாச சமயத்துல இன்னும் அதிகரிக்கும்ங்கிறாரு பாபா. கேட்டுட்டு போனவங்க கூட திரும்பி வருவாங்க, சென்டர்ஸ்ல இடம் கூட இருக்காதுங்கிறாரு பாபா. அந்த அளவுக்கு ஆத்மாங்க அதிகரிப்பாங்க. இப்ப பாருங்க, எல்லாம் நம்ம எவ்வளவுதான் கம்பல் பண்ணி கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாங்க. எல்லாரும் வரக்கூடிய நேரமும் வரப்போகுது, கண்டிப்பா ரொம்ப சீக்கிரமா வரப்போகுது. நெக்ஸ்ட், யாருக்கு கொட்டாவி வராதுன்னு பாபா கேக்குறாங்க. நான் வருமானம் செய்பவர்களுக்கு ஒரு பொழுதும் கொட்டாவி வராதாம், தூக்கமும் வராது. வருமானத்தினால் வயிறு நிறைந்து பிறகு தூக்கம் வராது. இது நிரந்தரமாக ஆகிவிடுது. நீங்களும் மிகப்பெரிய வருமானம் செய்யறீங்க. திவால் ஆனவர்கள் தான் கொட்டாவி விடுவாங்க. பிசினஸ்ல லாஸ் ஆனவங்க தான் கொட்டாவி விடுவாங்க. யார் நல்ல முறையில புரிந்திருக்கிறாங்களோ, நினைவில் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு கொட்டாவி வராது. ஒருவேளை சொந்த பந்தங்கள் நினைவு வந்து விட்டால் கொட்டாவி வந்து கொண்டே இருக்கும். இது அடையாளமாகும். சொர்க்கத்தில் உங்களுக்கு ஒரு பொழுதும் கொட்டாவியே வராது. தந்தையின் ஆஸ்தி அடைந்து விட்டீர்கள் எனில் அங்கு தூங்குவது, அமருவது, எழுந்திருப்பது நியமப்படி நடைபெறும்ங்கிறாங்க பாபா. கண்டிப்பா சிஸ்டர். பாபா என்ன சொல்றாருன்னா, இப்ப நம்ம திட்டம் இல்லைங்களா, சில பேரு மூதேவி அப்படின்னு சொல்லுவோம், மூதேவின்னு சொல்லுவோம். இல்ல சில பேரு லோகிக்கத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, சனிய மூதேவி இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அதாவது இதெல்லாம் அதுக்கான ஒரு அறிகுறியா இருக்கு. யாருக்குள்ள பாபா ஞானம் இருக்குமோ அவங்க சுறுசுறுப்பா இருப்பாங்க. யாரு கிடைக்கவாங்க நம்ம அவங்களுக்கு பாபாவுடைய இது சொல்லணும், பாபா யாருங்கிறது நம்ம அவங்களுக்கு சொல்லியே ஆகணும்ன்ற ஒரு ஆர்வம் இருக்கும் அந்த ஆத்மாக்குள்ள. அப்ப யாரு இந்த மாதிரி சோம்பேறியா இருப்பாங்களோ அவங்களுக்கு ஞானமே சரியா, அதாவது என்ன சொல்லுவோம், ஆலசியான்னு வரு பாபா, அல்பேலா பண்ண ஆலசியான்னு வரு. அந்த மாதிரி அவங்க எந்த காரியத்துமே அவங்களால உருப்படியா செய்ய முடியாது. தானும் ஒரு சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க. அதனால அந்த மாதிரியான குழந்தையா நம்ம இருக்க கூடாது.
அப்படியாப்பட்டவங்க வீட்டுக்கும் நம்ம வீட்டுல இருந்தாலும் அந்த வைப்ரேஷன் நல்லா இருக்காது. பாபா குழந்தையா இருந்தாலுமே அது நல்லது இல்ல அப்படிங்கிறாரு. யாரு ஒருவர் இருந்தாலுமே அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம ஒருத்தருக்கு அப்படி கொட்டாவி வந்தா இப்ப சென்டர்ல நம்ம கிளாஸ் கேக்குறோம்னு வச்சுங்களேன், அப்படியே கொட்டாவி அது ஒருத்தருக்கு தொத்து வருது வியாதி தூக்கம் மாதிரி. வருதுன்னா அப்படியே பின்னாடி எல்லாரும் கொட்டாவி விட்டுட்டு இருப்பாங்க. கண்டிப்பா உம் அது ஒரு தொத்து வியாதி மாதிரிதான். அப்புறம் தூங்குறாங்க அப்படின்னா அவங்கள தொட்டுட்டா நமக்கும் அந்த தூக்கம் வந்துருது. அந்த மாதிரி எல்லாம் அவங்கள பார்க்கும் போதே நம்மளுக்கும் உம் சோ இதெல்லாம் நம்ம வைப்ரேஷனை கெடுக்கிற மாதிரி ஆயிடும் இல்லைங்களா? அதனால இதுல எல்லாம் நம்ம ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் அப்படிங்கிறாரு பாபா. நெக்ஸ்ட், சேவாதாரி குழந்தைகள் எந்த விதையை விதைப்பதாக பாபா சொல்றாங்க. அதுக்கு என்னன்னா, தாங்கள் உலகத்தின் சேவாதாரி குழந்தைகள், உலகில் தெய்வீகமான குடும்பத்திற்கு அன்புங்கிற விதையை விதைக்கிறீங்க. நாஸ்திகர்களாக இருப்பினும் ஆஸ்திகர்களாக இருப்பினும் அனைவருக்கும் அலௌகிகமான அல்லது தெய்வீகமான அன்பை பலனை எதிர்பாராத அன்பாக அனுபவம் செய்ய வைப்பதுதான் விதை விதைப்பதாகும். இந்த விதை தானாகவே சகஜ யோகியாக மாறுவதற்கான மரத்தை உருவாக்குது மற்றும் சரியான நேரத்திற்கு சகஜமான யோகி ஆவதற்கான பலனையும் தென்பட வைக்குது. சில பழங்கள் மிக விரைவில் சரியான தேவையான சமயத்தில் பழுக்கும் அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா சிஸ்டர், பாபா இங்க என்ன சொல்றாரு, இப்ப பக்தி மார்க்கத்துல சொல்றாங்க அன்பே சிவம் அப்படிங்கிறாங்க, அன்பே சத்தியம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாபா இங்க நம்மள எந்த மாதிரி அன்புள்ளவர்களா மாற்றுறாருன்னா, யாரு என்ன செய்தாலும் அவங்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டியது ஆசீர்வாதம் மட்டும்தாங்கிறாரு பாபா. அப்ப அந்த மாதிரி அன்புள்ள உள்ளமா பாபா மாத்துறாரு. யாருமே உங்களுக்கு எதிரியே கிடையாது. எல்லாருமே நல்லவங்க, எல்லாருமே நல்லவங்க. உங்களுடைய கர்ம பலன்னு நினைச்சுக்கோங்க, உங்களுடைய கணக்கு முடியுதுன்னு நினைச்சுக்கோங்க. யாரு என்ன திட்டினாலும், யாரு என்ன சொன்னாலும், என்ன செய்தாலுமே நீங்க அன்பை மட்டுமே செலுத்தணுங்கிறீங்க பாபா. ஏன்னா பாபா நம்மள டெய்லி முரளியில சொல்லிருத்தேன், மீட்டே பச்சே மீட்டே பாபா, நம்மளும் என்ன சொல்றோம், அன்பான தகப்பன். அப்ப அன்பு மட்டுமே பாபா இங்க விதிக்கிறாரு. அப்ப நம்மளும் கூட எல்லாருக்குமே அன்பு மட்டுமே கொடுக்கறவங்களா இருக்கணும். தெய்வீக அன்பு, ஆத்மீக அன்பு, இதை மட்டுமே நம்ம கொடுக்கிற குழந்தைங்களா இருக்கணுங்கிறாரு. அதுல சில பேருக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அவங்கவுங்க சுபாவ சம்ஸ்காரம் புருஷார்த்தம் அதனுடைய அனுசாரமா சில பேர் கொஞ்சம் லேட் ஆகும் அந்த செயல்பாட்டுக்கு வருவாங்க. சில பேர் தீவிரமா புருஷார்த்தம் பண்ணி கூட அன்பு நிறைந்த உள்ளவங்களா ருஹானி இதுல இருப்பாங்க. அவங்க பாபாவுடைய கட்டளைக்கு உள்பட்டு அதுல அவங்க புருஷார்த்தத்தினால அந்த பழக்கத்தை சீக்கிரம் செயல்பாட்டுக்கு கொண்டு வருவாங்கன்றாரு பாபா. நெக்ஸ்ட், எது மிகப்பெரிய பாக்கியமா இருக்குன்னு பாபா கேக்குறாங்க. பாக்கியத்தை வழங்கும் வள்ளல் பாபாவை தெரிந்து கொள்றது, அறிந்து கொள்வது மற்றும் அவரின் நேரடியான குழந்தையாக ஆவது, இதுதான் மிகப்பெரிய பாக்கியம்னு பாபாக்கு சொல்றாங்க. கண்டிப்பா சிஸ்டர். ஏன்னா பாபாவுடைய குழந்தையா மாறுறது எவ்வளவு ஒரு பாக்கியமான விஷயம் இல்லைங்களா? ஸ்வயம் பரமாத்மா பாலனையில வர நம்ம குழந்தைங்களா மாறும். இவ்வளவு நாளும் பக்தி மார்க்கத்துல இப்போ போட்டோங்க வச்சுட்டு கோயில் எல்லாம் அலைஞ்சு நம்ம கும்பிட்டு இருக்கோம் இல்லைங்களா, சாமி கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப அந்த கடவுளுக்கே நம்ம நேராக குழந்தை இருக்கிறோம்னா அதை விட பாக்கியசால பாக்கியம் என்ன இருக்கும் சிஸ்டர்? அதுக்கும் பெரிதாக வள்ளல் அவருக்கு நம்ம குழந்தைன்னா நம்மளும் அதே மாதிரியான குணம் தானே நம்மளுக்கும். அப்ப எவ்வளவு மகாதானியா நம்ம மாறுறோம். அதுக்கு நம்ம ரொம்ப பாக்கியசாலின்றாரு பாபா. இப்ப கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சிச்சு சிஸ்டர். அவ்வியக்த வாணியில ஒரு பேராகிராஃப் படிச்சிடலாம். சர்வ பொக்கிஷங்கள்னாலும் முழுமை பெற்ற தனது முகம் மற்றும் நடத்தை மூலமாக அலௌகிக தன்மையை சாட்சாத்காரம் செய்வீங்க அப்படிங்கிறாங்க பாபா. இன்னைக்கு அனைத்து பொக்கிஷங்களும் வள்ளலான தந்தை தன்னுடைய பொக்கிஷங்களுக்கெல்லாம் அதிகாரியான குழந்தைங்களை பார்த்துட்டு இருக்காராம். ஒவ்வொரு குழந்தையும் அனைத்து பொக்கிஷங்கள்னாலும் முழுமையாகவும் தான் இருக்கிறாங்க. ஏன்னா பாபா அனைத்து குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரிதான் ஒரே சமயத்தில் அனைத்து பொக்கிஷங்களையும் கொடுத்திருக்கிறாரு. பொக்கிஷங்கள் என்னவோ அதிகமா தான் இருக்கு. எல்லாவற்றையும் விட முக்கியமான பொக்கிஷம் ஞான செல்வம். அந்த ஞான செல்வத்தால் மிகப்பெரிய செல்வந்தர் ஆயிட்டீங்க. மகாதானி ஆகி பிறருக்கும் வழங்கிட்டு இருக்கிறீங்க. இந்த ஞான பொக்கிஷத்தினால் விதவிதமான பந்தனங்களில் சிக்குண்ட ஆத்மாக்கள் எல்லாம் அந்த அனைத்து விதமான பந்தனங்களிலிருந்து விடுபட்டு விட்டாங்க. பந்தன் யுக்தியிலிருந்து பந்தன் முக்தியா ஆயிட்டாங்க.
அத்துடன் யோகம் அதாவது நினைவு எனும் பொக்கிஷம், இதன் மூலமாக அநேக விதமான சக்திகள் பிராப்தியா இருக்குங்கிறாங்க பாபா. இது போலவே தாரணை மூலமாகவும் சர்வ குணங்கள் அனுபவம் எனும் பொக்கிஷம் கிடைச்சிருக்கான். அதோடு மட்டுமல்லாமல் தாரணை எனும் சக்தியினால அநேகருடைய அன்பு எனும் சக்தி, அநேகருடைய அன்பு மற்றும் விலகி இருக்கும் தன்மையின் சக்தி எனும் பொக்கிஷமும் கிடைச்சிருக்கு. ஞானம், யோகம், தாரணையை பத்தி பாபா சொல்றாங்க. கண்டிப்பா பாபா சொல்லுங்க சிஸ்டர். நீங்க இல்ல, இது பெரிய பேராகிராஃப் தான், நீங்க சொல்லுங்க. அதாவது பாபா என்னங்கிறாருன்னா, இப்ப உலகத்துல இருக்கிற ஆத்மாக்கும் பாபாவுடைய ஞானத்தை பெற்று கொண்டிருக்கிற ஆத்மாக்குமே நம்ம பார்க்கும் போதே டிஃபரன்ஸ் தெரியும். அதாவது முகத்துல பார்க்க போனா அந்த ஆத்மீக சமக்குன்னு வரும் பாபா. ஒரு யோகா பண்ற ஆத்மாவுடைய முகத்திலேயே அந்த ஒரு ஜொலிப்பு தெரியும் உங்களுக்கு. யோகாவுடைய பவர் அவங்க முகத்தை பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரியான அதாவது அந்த செயல்பாடு முரளியில கூட அதானே சொல்லிருக்காங்க பாபா, பரிசுத்தா மாதிரி தெரியணும் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அப்படிங்கிறாங்க. ஆமா. அப்ப ஞானத்தால யோகம், யோகத்தால தாரணையால சேவை. அப்ப இந்த எல்லா செயல்பாடுகளுடைய ரிசல்ட் என்ன இருக்குன்னு பாபா இப்ப விளக்கி சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி இது போலவே தாரணை மூலமாகவும் சர்வ குணங்கள் அனுபவம் என்னும் பொக்கிஷம் கிடைச்சிருக்குங்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் தாரணை எனும் சக்தியினால அநேகருடைய அன்பு எனும் சக்தி, அநேகருடைய அன்பு மற்றும் விலகி இருக்கும் தன்மையின் சக்தி எனும் பொக்கிஷமும் கிடைச்சிருக்கு. அநேகருடைய அன்பு எனும் பொக்கிஷத்தையும் அனுபவம் செஞ்சிருக்கிறீங்க. அத்தோடு அனைத்து பிராமணர்கள் சம்பந்தத்தினால அளவிலா குஷி எனும் பொக்கிஷமும் அனுபவம் ஆகுது. ஆனால் இது அனைத்து பொக்கிஷங்களையும் விட விசேஷமான, அதாவது முக்கியமான பொக்கிஷம் ஒன்று, அதுதான் சங்கமத்தின் சமயம் என்ற பொக்கிஷம். எந்த ஆத்மாவிற்கு நேரத்தின் மகத்துவம் இருக்குதோ அந்த ஆத்மா சதா அநேக பிராப்திகளுக்கு அதிகாரியா ஆயிடுறாங்க. ஏன்னா சங்கம யுகம் எனும் நேரம் மிகச் சிறியதுதான். ஆனால் இந்த சமயத்தில் கிடைக்கின்ற பிராப்திகள் அதிகமா இருக்கு. எல்லாவற்றையும் விட மிக உயர்வானது சங்கமத்தில் கிடைக்கின்ற சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமான பிராப்தி. அந்த பிராப்தி என்னவென்றால் சுயம் பகவானே தந்தையாகவும் ஆசிரியராகவும் சத்குருவாகவும் கிடைச்சிருக்கார். சங்கமயுகம் எனும் மிக சிறிய பிறவியில் 21 பிறவிக்கான பிராப்தி கிடைக்குது. அதில் உடல், மனம், பொருள், பிறவி இந்த அனைத்து பிராப்தமும் உள்ளது. அதற்கான உத்தரவாதமும் இருக்குது. 21 பிறவிக்கும் முழுமையாக அரைகுறையாகவோ முக்கால் பாகமோ கிடையாது. ஆனால் 21 பிறவிக்கு முழுமையாக உறுதியான உத்தரவாதம் இந்த சங்கமயுகத்துல கிடைக்குதுங்கிறாங்க பாபா. எல்லாத்தையும் விட மிகப்பெரிய பொக்கிஷம் இப்ப நம்ம சங்கமயுகத்துல பாபா கிட்ட அடைஞ்சிருக்கிற பிராப்தி தான் அப்படிங்கிறாங்க. ஆமா கண்டிப்பா. ஏன்னா சங்கம் ரொம்ப நம்மளுக்கு ஒரு ஒரு நிமிஷம் கூட இது பிராப்தி 100 மடங்கு கொடுக்கறதுமா இருக்கு. அதுக்குதான் பாபா சொல்றாரு, இது எல்லா பொக்கிஷுக்கு ஆதாரம் என்னன்னா இந்த சங்கமயுகம் தான். அதாவது இப்ப சொல்றோம் இல்லைங்களா, ஒரு லாட்டரி, அதாவது ஒரு ஆஃபர் குடுக்குறாங்கன்னா அதுக்கு ஒரு டைம் பீரியட் வச்சிருப்பாங்க, ஒரு 3 நாள் 5 நாள். அந்த டைம் முடியறதுக்குள்ளே நம்ம போய் வாங்கினாதான் அந்த ஆஃபர்ஸ் எல்லாம், ஒரு மால் ஆகட்டும் எங்கேயுமே ஆகட்டும். அந்த மாதிரி பாபா சொல்றாரு, இந்த சங்கம யுகம் தான் உங்களுக்கு புருஷார்த்தம் செய்கிற சமயம். எல்லா பர்பூர், எல்லா பண்டார், எல்லா நாலேஜ்ல, எல்லா விதத்திலயும் நீங்க நிரப்பிக்கிற புத்திக்கு, பிராப்திக்கு, எல்லா சேவைக்கு. அப்ப 21 ஜென்மத்துக்கும் நம்ம பிராப்திய பண்ணுகிற ஒரு சமயமா இருக்கு. அதனால இங்க நம்ம ஒரு வினாடி கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது சிஸ்டர். ஆமா, அதுதான் சொல்லியிருக்காங்க பாபா. அப்ப அதற்கான உத்தரவாதம் இங்கதான் இருக்குங்கிறாங்க. 21 பிறவிக்கு முழுமையான அரைகுறையாகவும் முக்கால் பாகம்லாம் கிடையாதுங்கிறாங்க. எனவே எல்லாவற்றையும் விட அதிகமான மகத்துவம் வாய்ந்தது சங்கம யுகத்தின் சமயமா இருக்கு. இது ஒவ்வொரு வினாடியும் அநேக வருடங்களுக்கு சமமா இருக்குங்கிறாங்க பாபா. ஒவ்வொரு வினாடி அநேக வருடங்களுக்கு சமமா. எனவே அனைத்து பொக்கிஷங்களாலும் நிரம்பி இருக்கிறீங்களா? நிரம்பித்தானே இருக்கிறீங்க. எனவே பாப்தாதா சதா சமயத்தை பற்றி நினைவூட்டு கொண்டே இருக்கிறாரு. சில குழந்தைங்க நினைக்கிறாங்களாம், 1-2 நிமிடங்கள்ல ஏதாவது நினைத்து விட்டு 2 நிமிடம் தானேன்னு நினைக்கிறாங்களாம். ஆனால் சமயத்தின் மகிமைக்கு ஏற்ப அது 2 நிமிடம் அல்ல, 2 மாதமும் அல்ல, அது 2 வருஷத்துக்கு ஒப்பானதுங்கிறாங்க பாபா. அவ்வளவு உயர்ந்த மகிமை சங்கம யுகத்தின் சமயத்திற்கு இருக்குங்கிறாங்க பாபா. நம்ம ஏதாச்சும் நினைச்சிட்டு 2 நிமிஷம் தானே போனது, அப்ப 10 நிமிஷம் தானே போதிருவேன் அப்படின்லாம் நினைச்சோம்னா
அது வந்து 2 நிமிஷங்கிறது 2 வருஷத்துக்கு சமமானதுங்கிறாரு பாபா. ஆமா ஆமா கண்டிப்பா. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், சங்கம யுகம் 100 வருஷம் தான் அப்படின்னு. அப்ப இதுல இந்த சங்கம யுகத்துல ஒரு ஒரு நொடிக்கும் எவ்வளவு விசேஷம் இருக்குன்னு பாபா சொல்றாரு. அப்ப நம்ம ரொம்ப கம்மியா இருக்கே, குறைவா இருக்கே டைம்னு சொல்றோம். ஆனா குறைவான நேரத்திலயும் நீங்க வந்து செய்யற பிராப்தி அதிகமா இருக்கும்ன்றாரு பாபா. அது மாதிரி சர்வ சக்திகளின் சர்வ குணங்களின் பரமாத்மாவின் அன்பின் பிராமண பரிவாரத்தின் அன்பின் மூலமாக கிடைத்துள்ள இந்த அனைத்து கல்பத்திலே முதலில் கிடைக்கிற ஈஸ்வரிய உரிமையா இருக்குங்கிறாங்க பாபா. அனைத்து பிராப்திகளும் இந்த மிகச்சிறிய சங்கம யுகத்தில் மட்டும்தான் பிராப்தமாகுது. வேறு எந்த யுகத்திலும் இந்த அனைத்து பிராப்திகளும் கிடைக்காது. ராஜ்ய பாக்கியமும் இருக்கும், உங்கள் அனைவருடைய ராஜாங்கமும் இருக்கும், சுகம் சாந்தி எல்லாமே இருக்கும். ஆனால் பரமாத்மாவின் சந்திப்பு, அதீந்திரிய சுகம், அனைத்து பிராமண பரிவாரத்தின் சுகம், ஆதி மத்திம அந்திம ஞானம், இந்த அனைத்தும் இந்த சங்கமயுகத்தில் மட்டும்தான் கிடைக்குது. இது ஒவ்வொரு கல்பமும் கிடைச்சிக்கிட்டே இருக்குங்கிறாங்க பாபா. பாபா வந்து சங்கமயுக எல்லாமே இருக்குது, நமக்கு ராஜாங்கமும் இருக்கு, சத்தியுகத்துல சுகம் சாந்தி எல்லாமே கிடைக்கும். ஆனா இங்க பரமாத்மாவோட அன்பு கிடைக்கல, இது கிடைக்குது இல்ல. இதை விட பெரிய பிராப்தம் என்ன இருக்கு நமக்கு? இந்த சங்கமயுகத்துலதான் அந்த அதீந்திர சுகத்தை நம்ம அனுபவிக்கிறோம். இந்த பிராப்திக்கு எதுவுமே இல்ல சிஸ்டர். ஏன்னா ஸ்வயம் பரமாத்மா பாலையில வரும், அவருடைய குழந்தையா நம்ம மாறுறோம். சுகம் சாந்தி நம்மளுக்கு சத்தியுகத்துல கிடைச்சா கூட இந்த பிராப்தி நம்மளுக்கு எப்பயுமே திரும்பி கிடைக்காது. வந்து பாபா பத்தியே ஞாபகம் இல்லாம போயிடும் பாருங்க. 2500 வருஷத்துக்கு யாரு கொடுத்தாரோ இந்த சுகத்தை எல்லாம் நமக்கு, அவரையும் நினைக்க போறது இல்ல, அவரையும் மறந்துருவோம். அப்ப எவ்வளவு நாலேஜ்ஃபுல்லா பாபா மாத்துறாரு. நம்மளுக்கே தோணும், ஐயோ நம்ம எவ்வளவு புத்திசாலி ஆயிட்டோம் அப்படின்ட்டு. இந்த உலகம் எப்படி செயல்பாடுல இருக்கு, இதனுடைய ஆதி மத்திய அந்தத்தின் ரகசியம் சொல்றாரு பாபா. இது எல்லா நாலேஜ் நம்மளுக்கு திரும்பி 5000 வருஷம் திரும்பி நம்ம வெயிட் பண்ணணும் சிஸ்டர். இப்ப நம்மளுக்கு பக்தி மார்க்கத்துல எவ்வளவு அஜ்ஞானத்துல இருந்தோம், எவ்வளவு முக்கிய நம்பிக்கையில இருந்தோம். பாபா வந்து இப்ப அவரு எந்த அளவுக்கு நம்மள ஞானியா மாத்திருக்காரு. அப்ப இந்த பிராப்தி எல்லாம் நம்மளுக்கு சங்கமயுகத்துல மட்டும்தானே. பாபா லாஸ்ட் வீக் சொன்னாரு இல்லைங்களா, பேரிஸ்டரோ டாக்டரோ எல்லாம் பெரிய இதே கிடையாது. நீங்க ஒரு பாயிண்டும் நீங்க நோட் பண்ணிக்கிறீங்க பாருங்க. அப்போ எல்லாருடைய உயர்த்தி அவங்க எல்லாம் ஒரு கேஸுக்காகவே எவ்வளவு எல்லாம் பாயிண்ட்ஸ் தேடுறாங்க, கலெக்ட் பண்றாங்க, இது பண்றாங்க. பாபா இடீ விஸ்வத்துடைய ஞானத்தையே நம்மளுக்கு கொடுக்குறாரு. பாருங்க எல்லாம் அஞ்ஞானமா இருக்கு, இதெல்லாம் இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க குழந்தைங்களேன்னு. அப்போ எவ்வளவு வேல்யூபிள் நாலேஜ் பாபா இப்ப நம்ம புத்தியில வந்து இன்புட் பண்றாரு இல்லைங்களா, கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த சங்கமயுகம் தான் மிகப்பெரிய பொக்கிஷம்னு பாபா சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து சொல்ல வந்த கருத்தே வந்து சங்கமயுகம் வந்து மிகப்பெரிய பொக்கிஷமா இருக்கு, அத நீங்க பயன்படுத்திக்கிட்டு. கோவில்ல ஒரு தரிசனத்துக்காக ஒரு கியூல இவ்வளவு நேரம் நின்று இருப்போம் சிஸ்டர். எவ்வளவு பாடுபட்டிருப்போம் நம்ம பக்தியில கடவுளுடைய அருள் பெற்றுக்கொள்ளணும். நம்ம பழைய காலத்ததெல்லாம் எடுத்துக்கணும்னா எவ்வளவு எல்லாம் பக்தி பண்ணிருக்காங்க பாருங்க அவங்க. சிவன் கோவில் எல்லாம் போய் எந்த மாதிரி பாடலாம் கஷ்டப்பட்டு எல்லாம் பக்தி நாயன்மார்கள் இவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, பெரியாழ்வார்கள், இவங்க எல்லாமே வந்து ரொம்ப அதிகப்படியான பக்தி செஞ்சவங்கதான். அப்படியாப்பட்ட பக்தியோட பலன் பாபா இப்போ டைரக்டா நான் உங்களை வந்து குழந்தைய ஏத்துட்டு இருக்கேன்னா அது எவ்வளவு பெரிய பிராப்தி. ஓம் சாந்தி சிஸ்டர். முடிஞ்சிருச்சு இன்னைக்கு முரளி. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ பாபா. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.